இங்கே இங்கே வா. வீடு அந்த பக்கம் இருக்கு, நீ இந்த பக்கம் வரைய என்ன? இங்கே இங்கே யாரது மரத்தடியில படுத்திருக்கு? ஐயா இது நம்ம முத்து. எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கான்? ஏயா முத்து, ஏயா முத்து, முத்து ஏல முத்து. என்ன இது எழுப்பு எழுப்பு எந்திரிக்காண்டுக்கான்? ஏயா முத்து, ஏயா முத்து. மூச்சு வச்சு இல்லாம கிடந்த மாதிரில இருக்கு. கடவுளே, எதுக்கும் வாடி போய் சீத்தலட்சுமி கிட்ட சொல்லுவான். இங்கே இங்கே இம்மடி சந்திரு, மணி 6க்கு மேல ஆகும்போது போன பிள்ளையே காணுமே. இம்மா வந்துருவாமா, மெயினுக்கு போயிட்டு வரணும் பத்தியலா, நேரம் ஆகதான் செய்யும். நீ எதையும் நினைச்சு பயப்படாம வந்து உட்காரு. காப்பி எதுவும் போட்டு தரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. இம்மடி பூரணி கல்யாணத்துக்கு உன் மாமனாரும் மாமியாரையும் கூப்பிடணுமா? ஏமா அந்த வாழ்க்கையே இல்லைன்னு ஆகி போச்சு, அப்புறம் அவிய மட்டும் எதுக்கு? எம்மடி சந்திரு, அதுக்கு இல்லம்மா, ஒரு நல்ல காரியம் நடக்கத்துல எல்லாரையும் கூப்பிட தானே செய்யணும். இதே இது நம்ம முத்துக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தனா கூப்பிட தானே செஞ்சிருப்பா. என்ன இருந்தாலும் அது அவிய வீட்டு வாரிசு தானே. இம்மா அவியலுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை. அது அவிய வீட்டு வாரிசுன்னு சொல்லாத. என்ன இருந்தாலும் அங்குள்ள வாரிசு தானம்மா. அவரு தான் நீ வேண்டான்ட்டு போயிட்டார்லம்மா, அப்புறம் என்னம்மா அவிய வீட்டு வாரிசு? முத்து ஏன் பையன், ஏன் வாரிசு. இம்மடி சந்திரி சொல்லிட்டு போம்மா, உன் இஷ்டம்மா. மக்களே எதுவும் வருத்தம்மா? வருத்தம் என்னம்மா இருக்கு? வருத்தம் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, இனிமே என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் இல்லை. என் பையன் முத்து மட்டும்தான் என் உலகம். அவிய வந்தா நான் என் மாமனார் மாமியாரா பார்க்க மாட்டேன், உன் கூட பிறந்த அண்ணனா தான் பார்ப்பேன். என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவன் இல்லம்மா, நான் எப்படிம்மா கூப்பிடாம இருக்கிறது? ஒத்தைக்கு ஒரு பையன் பொண்ணை கேட்கன்ட்டு கொடுத்தேன். என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகும் நான் கனவா கண்டேன். சரிம்மா, இதுக்கு மேலே உன் இஷ்டம். உன் அண்ணனை கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடு, ஆனா எனக்கு ஒரு மாமனார் மாமியாரா கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சீதாலட்சுமி அக்கா, சீதாலட்சுமி அக்கா. யாரு அக்கா? நான் வாரேன் அக்கா. நான் தான். நீயே பஞ்சாரணும் சொல்லுமா. பால் எதை நான் சொல்லி வைக்கிறியே? பால் வேண்டாம் அக்கா. பால் வேணுமா வேண்டாமான்னு கேட்க வரல. நம்ம முத்து இருக்காளக்கா, முத்து சொல்லுங்கம்மா. முத்துக்கு என்னாச்சு? எம்மாடி நம்ம முத்து அந்த ஊர் எல்லையில ஒரு மரத்தடியில படுத்திருந்தான். என்னது ஊர் எல்லையிலையா? ஆமாம்மா, அந்த ஒத்தடி மரம் அங்கதான் அடியில படுத்திருந்தான். எவ்வளவோ எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்காண்டுக்கானே. அதான் ஒரு எட்டு சொல்லுவேன்னு வந்தேன். பஞ்சவரணம் என்னம்மா சொல்ற? எப்ப பார்த்த? இப்பதாக்க மாடு ஓடிட்டு வந்துட்டு இருந்தேனா, படுத்திருந்தா. சரி எழுப்புமேன்னு எழுப்பி பார்த்தேன், மூச்சு பேச்சு இல்ல. என்னது மூச்சு பேச்சு இல்லையா? எம்மடி நீ ஒன்றும் பயப்படாத, அசந்து தூங்கிட்டு இருந்தான். இருந்தாலும் ஒரு 3 வாட்டி 4 வாட்டிட்டு எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கல. அதான் உங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லுவோமேன்னு வந்தேன். உடனே போய் பாருங்கம்மா, மாடு கட்ட வேண்டி இருக்கு, இல்லாட்டி வேற யாராவது தோட்டத்துக்குள்ள போயிடும். வாரேன்னே. சரிக்கா, ரொம்ப நன்றி. பிள்ளைய போய் முத பாருமா என்ன ஏதுன்னு. இம்மா வாமா போவோம். செந்திரு பயப்படாதம்மா, சும்மா படுத்திருந்திருப்பான், வா போய் பாப்போம் என்னன்னு. கடவுளே, எனக்கு மட்டும் எதுக்கு சோதனைக்கு மேல சோதனையா தார? மீனாட்சி, மீனாட்சி அப்பா, ஐயா வா வா. அம்மா எங்கய்யா? அம்மா எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாவளே. அப்படியா? காலையிலே சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். ஆமா, இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிருந்தீங்க? என்னது இதெல்லாம்? ஐயா, குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் எங்க, ரொம்ப வருஷம் ஆகுது. எங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கா? ஆமாய்யா, கடைசியா உனக்கு மொட்டை போட்டு காது குத்துனது. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலும் எட்டியே பார்க்கல. என்னப்பா சொல்றீங்க? ஆமா தம்பி, நீ 10 வருஷமா போனும் பண்ணல, லெட்டரும் போடலங்கிற கோவத்துல உங்க அம்மா குலதெய்வ கோயிலையே எட்டி பார்க்கல. ஐயோ, அப்புறம் அதான் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துடலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரிப்பா. அதான் தம்பி, அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் உங்க அம்மா வந்து பார்த்தாவன்னா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்பா அம்மா போகும்போதே கொஞ்சம் நேராகும்னு சொல்லிட்டு தான் போனவே. சரி ஐயா, இந்த குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் 2-3 ஆட்களை கூப்பிடணும்னு சொன்னா, அதான் கூப்பிட போயிருப்பா. சரி, கூப்பிட்டுட்டு மெதுவா வரட்டும். ஐயா, திங்கிறதுக்கு தீனி வாங்கிட்டு வந்திருக்காவோ, பிரிச்சு மேஞ்சிட வேண்டியதா? எம்மாடி புஷ்பா, அது சாப்பிடுறதுக்கு இல்ல, சாமிக்கு படைக்கிறதுக்கு. என்ன தத்த சொல்றீங்க? ஆமாமா, குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போனோம். அதெல்லாம் பொங்கல் சாமான் தான். தாத்தா மாமா உண்மையாவா? ஆமா நெட்டவள்ளி, குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அதுக்கு தேவையான பொருள் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. எப்ப போறோம்? ஞாயிற்றுக்கிழமாம்மா. அண்ணே, நீங்களும் வருவீங்களா? வேண்டுதலே அவனுக்காக தானே, அப்புறம் அவன் இல்லாம எப்படி? அப்ப ரொம்ப ஜாலி. ஆமா, நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? அண்ணே, அதுக்கு தான் இன்னும் 1 மாசம் இருக்குதே. பாக்குறதுக்கு 1 மாசம் மாதிரி தான் இருக்கும், ஆனா நாள் எல்லாம் சீக்கிரமா ஓடிடும். காலேஜுக்கு போறதுக்கு என்னென்ன வேணும்ட்டு லிஸ்ட் போட்டு வைங்க, ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்துடலாம்.
ஆமா புஷ்பா, இனி அண்ணனுக்கு கல்யாண வேலை அது இதுன்ட்டு நம்ம பிஸியாயிருவோம். அதுக்கப்புறம் காலேஜும் ஓப்பன் ஆயிரும். அந்த டைம்ல போய் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லம்மா. அதனால 2 பேரும் லிஸ்ட் போட்டு வைங்க. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க தாத்தா. தாத்தா மாமா, அந்த பொங்கல் சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா? உனக்கு உன் பிரச்சனை, சக்கரை பொங்கல் தான். அப்ப ஜாலி தான். ஏட்டி ஸ்மைலி அக்கா அப்புறம் மல்லி அக்காவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு எட்டு வெளியே போயிட்டு வந்துருவோமா? நானே உன்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நெட்டூஸ். வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள தூங்கி தூங்கி தான் முழிக்கும். கொஞ்ச நேரம் வெளியே போய் ஃபன் பண்ணிட்டு வந்துருவோமே. சரிட்டி. தாத்தா மாமா, நாங்க கொஞ்சம் தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். மீனாட்சி பாட்டி வந்தவன சொல்லிருங்க. சரிம்மா. என்னை வாரியலா? ஐயா நான் எதுக்குமா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா. அப்புறம் விக்கி, பொண்ணோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டியா? நீங்க வேறப்பா, ஏன்பா அப்படிலாம் இருக்கீங்க? நான் என்ன ஃபோனே வாங்கல, பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போறேன்? என்னய்யா இந்த காலத்துல போய் இப்படி இருக்க? இதுதான் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபோன் நம்பரை வாங்கிடணும். ஆமா, அன்னைக்கு சிம் கார்டு வாங்குறதுக்கு எழுதி கொடுத்துருந்தே, என்னாச்சு? 1 வாரம் கழிச்சு வர சொன்னாங்கப்பா. அதனாலதான் மொபைலும் 1 வாரம் கழிச்சு வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். சரி ஒன்று பண்ணு, நீ அப்பாவோட ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிட்டு உனக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு சிம் கார்டையும் வாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு மொபைலை வாங்கி ஒரு சிம் கார்டும் போட்டு கொடுத்துட்டு வா. அப்பா அது தப்பு இல்லையா? தம்பி, உனக்கு இன்னும் உலகத்தை பத்தி முழுசா தெரியல. போ போ, அப்பா சொன்னதை செய். சரிங்கப்பா. ஏடிஎம் கார்டு பின் நம்பர் தெரியுமா? தெரியும்ப்பா, கார்டே என்கிட்ட தான் இருக்கு. சரி சரி, போயிட்டு சீக்கிரமா வா. எங்க போவுமா? இடி ஜாதகம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? பாத்தியெல்லாம் போவுமான்னு வெறுங்கை ஆடிட்டு வந்து நிக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. எப்பா டவுனுக்கா போற? ஆமா மக்களே. எங்க எடுத்துக்கிட்டேன், போவுமா? ஏட்டி அம்மையும் அப்பாவும் ஜாதகம் பார்த்துட்டு வரோம். நீனும் தங்கச்சி அக்கால பத்திரமா பார்த்துடுங்கண்ணே. ஏதோ ஒண்ணுன்னு அம்மாக்கு உடனே போன் அடிங்க. ஜாதகம் பாக்கியா? யாருக்குமா? எதுவுமே தெரியாத மாதிரி கேப்பா. ஏட்டி உனக்கா பையனுக்கும் தான்? ஏம்மா நீதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் மேல சத்தியெல்லாம் பண்ணலம்மா. ஏட்டி அது அப்போ உடனே சும்மா சமாதானப்படுத்துறதுக்கு போய் சத்தியம் பண்ணேன். வந்திருக்க சம்பந்தம் நல்ல சம்பந்தமா தெரியுது. எதுக்கு நாளை கடத்திக்கிட்டு உடனே கட்டி கொடுத்துருவோமே தான் முடிவை மாத்திக்கிட்டேன். ஏம்மா ஏம்மா இப்படிலாம் பண்றா? நான் தான் படிக்கணும்னு சொல்றேன்லம்மா. மக்களே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் படி. எப்ப நீயாவது என்ன புரிஞ்சுக்கப்ப. மக்களே, அப்பாவும் அம்மாவும் உனக்கு எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே செய்வோம். பையன் நல்ல வசதியான இடம், மாமனார் மட்டும்தான், மாமியார் கொடுமைலாம் கிடையாது. நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு போனன்னு வை, அந்த வீட்டுல நீதான் ராணி. உன் இஷ்டத்துக்கு எத்தனை டிகிரி வேணாலும் படிக்கலாம். எப்பா கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுக்கப்பா. எனக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசா? என் கூட படிச்ச பிள்ளை எல்லாம் காலேஜுக்கு போவோம், நான் மட்டும் கல்யாணம் பண்ணணுமா? மக்களே, இந்த மே மாசம் லீவ்ல உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். மறுபடியும் ஜூன்ல இருந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி எத்தனை டிகிரி படிக்கணுமோ அத்தனை டிகிரியும் படி. அது எப்படிப்பா முடியும்? இப்போ முதல்ல அப்படிதான்ப்பா சொல்லுவாவ, கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் சோறு பொங்கையும் பாத்திரம் விளக்கு என்னப்பா போடுவாவ. ஏம்மா நீயாவது எடுத்து சொல்லுமா. ஏங்க அவ கிடக்க, அவ இப்படியே தான் ஏதாவது உளறிட்டே இருப்பா. நம்ம சீக்கிரமா போவோம். 12:30 வரை அவர் சாப்பிட போயிடுவாரு. சாப்பிட போயிட்டாருன்னா அங்க ஒரு காரியமும் விளங்காது. போனோமா ஜாதகத்தை பார்த்தோமா, சம்மந்தி வீட்டுல 2 வார்த்தையை பேசணுமான்னு வருவோம். நீங்க வாங்க. கொஞ்ச நாள் அழுவா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவா. ஏங்க இன்னைக்கு மாப்பிள்ளை பையனை பார்க்கணும் பார்த்துடுங்க. நானு ஆமா பார்த்ததே இல்லல்ல. பையன் சும்மா சூர்யா மாதிரி இருப்பான்டி. அது நல்லா பார்த்தாலே தெரியுது. உங்க வானரு நடிகர் சிவகுமார் மாதிரிலாம் இருக்காரு. அப்ப பையன் சூர்யா மாதிரி தானே இருக்கணும். யான் தான் இப்படி இருக்கா அவ்வளோ? ஏடி மூஞ்சி முகரை காட்டாம அக்கால பாத்துக்கனே. கடவுளே, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. எம்மா எம்மா நம்ம முத்துமா. ஐயா முத்து முத்து, அம்மா வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருயா. எம்மா பாருமா, முத்து பேச மாட்டேக்கான், கண்ணை திறக்க மாட்டேக்கான். எம்மா கூப்பிடுமா. ஐயா முத்து, ஐயா ராசா, ஐயா கண்ணை திறந்து பாரு, அம்மா அழுறா பாரு. ஐயா ஐயா முத்து, ஐயா ஏன் இங்க வந்து படுத்திருக்கா? ஐயா முத்து முத்து வண்டி, அம்மா வந்திருக்கேன் பாருயா. ஐயா செந்திரி அழுகாதம்மா, சும்மா தூங்கிட்டு இருக்கான். ஐயா முத்து வண்டி முத்து. எம்மடி செந்திரி, என்ன மேலெல்லாம் ஒரு மாதிரி கோட்டர் நாத்தடிக்கி? என்னம்மா சொல்றா? நம்ம முத்துக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. எனக்கு தான் சரியா தெரியலையோ. நீ ஒருக்கா வந்து மோந்து பாரு. எம்மா ஆமாம்மா, முத்து மேல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கி. எம்மா இப்ப என்னம்மா பண்றது? எதுக்கு இந்த பையன் இப்படி குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கான்னு தெரியலையே. குடிக்கலவுக்கு அவன் மனசுல என்ன கஷ்டம்னு நமக்கு தெரியல. முத்து ஐயா முத்து, உன்னை இந்த நிலைமையில பாக்க நான் உன்னை ஒத்தையா வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன். காடு மேடம் செருப்பு இல்லாம கல்லு முள்ளி நடந்து உன்னை வளர்த்தனே. இந்த நிலைமையில பாக்க நான் உயிரோட இருக்கணும். இம்மடி செந்திரி, இம்மடி அழுவாது, அவனுக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா மயக்கத்துல இருப்பான். வீட்டுக்கு தூக்கிட்டு போவோமா? வேண்டாம் வேண்டாம், உன் அக்கா கறி பார்த்தானா அப்புறம் அதுக்கும் ஆடுவா. அதனால போத தெளியட்டு.
எதுக்கு இந்த பையன் இப்படிலாம் பண்றான்னு தெரியலையே. இம்மா ஒருவேளை அள்ளி வீட்டுல இல்லலாமா அந்த சோகத்துல குடிச்சிருப்பானோ. பொண்டாட்டி இல்லைன்னா குடிக்கவே சொல்லுது. அங்க போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே. இம்மா நீ முத்துவ பாத்துக்க, நான் போய் அள்ளிய கூட்டிட்டு வரட்டா? அள்ளி வந்து கூப்பிட்டா ஒருவேளை எந்திரிப்பான்ல. சரி சந்திரு, அப்போ உடனே ஓடி போய் கூட்டிட்டு வாப்போ. சரிம்மா, நீ முத்துவ பத்திரமா பாத்துக்க. எம்மாடி மாலை நேரம் ஆயிட்டு இங்க ஊர் எல்லையில இருக்க வேண்டாம். ஆமா நல்லது கிடையாது. நான் யாராவது வந்தாங்கன்னா முத்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். நீ அள்ளிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போம்மா. நான் பார்த்து பத்திரமா போய்கிடுறேன். நீ அள்ளிய கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருணுமா. சரிம்மா.